ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிஃப்ட் சேனல்லேருந்து வந்திருக்கோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னோட அதே குளச்சல் ஏரியாவை தான் வந்திருக்கோம். தளபதி வந்து அரசியலில் இறங்கியிருக்காரு. பெரிய ஒரு ஆட்சி வந்து நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகேவா இல்லை படத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம வந்து தலையா தளபதியா, அதாவது தலை வந்து கார் ரேஸ் அந்த ஃபீல்டில் போயிட்டாரு, தளபதி வந்து அரசியல் ஃபீல்டில் போகிறாரு. அதில் மக்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க படம் நடிக்கிறது இன்ட்ரெஸ்டா, இல்லை அரசியலில் இறங்குறது இன்ட்ரெஸ்டா, இல்லை கார் ரேஸில் இறங்குறது இன்ட்ரெஸ்டான்னு நம்ம மக்களுக்குள்ளேயே கேட்டு நம்ம விசாரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா நீங்கள் சொல்லுங்கள், தலை ரசிகரா தளபதி ரசிகரா? ரெண்டு பேரையுமே பிடிக்கும். இப்போ தளபதி வந்து அரசியல் இறங்கி இருக்காரு, 2026 வர போறாரு. நீங்க என்ன கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க? நான் என்ன கண்ணோட்டத்தில் பாக்குறோம்னா, இப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடுத்தர மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுதாங்க. கேட்டீங்களா? அப்போ இந்த யார் அரசியல் வந்தாலும், இப்ப விஜய் தளபதி வந்தாலும் சரி, வந்தாலும் நடுத்தர மக்களுக்கு இப்போ நம்ம யாருமே வந்து அவங்கவுங்க கை காசை போட்டு எந்த நலத்திட்டமும் இப்போ 1000 ரூபா கொடுப்பாங்க மகளிருக்கு. ஆமா, அது இல்லாம ஃப்ரீ வண்டி மகளிருக்கு விட்டுருக்காங்க. இது எதுவுமே அவங்கவுங்க பணத்தை, அரசியல்வாதியை வந்து இப்ப முதலமைச்சர் பணத்தை அவர் கையில இருந்த பணத்தை யாருக்கும் கொடுக்கல. மக்கள் பணத்தை தான் வாங்கி கொடுக்காங்க எல்லாருக்குமே. கண்டிப்பா. அதனால இந்த விலைவாசி உயர்வு, பாமர எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுதாங்க. கேட்டீங்களா? அந்த விலைவாசி உயர்வு, எல்லா விலைவாசியை கூட்டி தான் எல்லாத்துலயும் விலைவாசி. சாதாரண ஒரு காய்கறி கடைக்கு போனாலே எல்லா விலை தான். கேட்டீங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு ஒரு சாதனை வாங்கிட்டு 4 நாள் கழிச்சு போனா அது ஹை லெவல்ல ரேட்டு கூடி இருக்கு. அப்ப அதுல பாதிக்கப்படுறது பணக்கார எதனால விலை கொடுத்து வாங்குதான். எங்களை மாதிரி நடுத்தர மக்கள், அப்ப வசதி இல்லாதவங்க நடுத்தர மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுதாங்க. இதை விஜய் தளபதி வந்தா மாற்றணும் அப்படின்னு என்னுடைய கோரிக்கை. இலவசமா தரேன்னு சொல்லிய பேர்ல தந்து நம்ம வர எல்லாமே இப்ப கூடிருச்சு. இலவசம் சாதாரண ஒரு கிராம, ஒரு எங்க ஊரு திருநெல்வேலி மாவட்டம், எங்களுக்கு இப்ப தென்காசி மாவட்டத்துல இருக்க ஒரு கிராமம் பலபத்திர ராமபுரம்னு. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா எங்க கிராமத்திலே இப்போ இந்த வீட்டு வரியெல்லாம் இப்போ கிராமம் தான், இதுக்கு முன்ன வீட்டு வரியெல்லாம் கூட்டல. இப்ப வீட்டு வரி, தண்ணி வரி அதெல்லாம் கூடிருச்சு. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம்தான். ஆமா, கண்டிப்பா. சரியா? அப்போ இலவசம் வேணாம். ஆமா, எதையுமே நீங்க இலவசமா தாரேன்னு சொல்ல வேண்டாம். வரிய குறைங்க, எல்லாத்தையுமே குறைக்கணும். மக்கள்கிட்ட இருந்து இப்ப சிஎஸ்டி எல்லாம் அதிகமாக எங்கிட்ட இருந்து வாங்கி தான் கடைக்காரங்க சரி, நகை கடையும் சரி, எல்லா இடத்துலயும் எங்க கிட்ட இருந்து வாங்கி தான் வரி கேட்டுதாங்க. அவங்க லாபத்துல எதையுமே, தொழிலதிபர்கள் சரி எல்லாம் அவங்க லாபத்துல வந்து எதையுமே அவங்க வந்து இழக்கல. மக்கள்கிட்ட கூட்டி அதை வாங்கி தான் அவங்கள கவர்மெண்ட்டுக்கு வரி கேட்டுதாங்களே ஒழிய மற்றபடி அவங்க காசுல, அவங்க லாபத்துல ஒரு பங்கை கெட்டவே இல்லை எதையுமே. இதெல்லாம் தவிர்க்கணும்னு நான் எதிர்பார்க்கேன். அதுக்காக நம்ம தளபதி விஜய் தளபதி வந்தா கண்டிப்பா இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். சரி, ஓகே. இப்போ தலை அஜித் வந்து கார் ரேஸ், அவரும் பட ஃபீல்டை விட்டுட்டு கார் ரேஸ் போயிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் இப்ப நம்ம இந்தியாவுக்காக விளையாட போனாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆமா, 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. அதுவும் நல்லதுதான். நல்ல இந்தியாவுக்கு, அவர் இந்தியாவுக்கு, இவர் தமிழ்நாட்டுக்கு, ரெண்டு பேரும் பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லணும்? வேற ஏதாச்சும் தளபதியை பத்தி? அவரை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அவர் நல்ல மனுஷன் தான். அவரை பத்தி சொல்லதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு அவரை நல்லா பிடிக்கும். அப்ப அடுத்து அவருக்கு தான் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் சீட்ல பார்க்கலாம். இப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரம் என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்தா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க மக்களை காப்பாத்துவோம், அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முதலமைச்சருங்க பதவி கிடைச்சு அந்த சீட்டுக்கு வந்தோடனே அவங்க எல்லாரையும் போலதான் இருக்காங்க. சரிங்களா? அதையெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் கண்டிப்பா. என்ன ரீதியில மாற்றணும், எப்படி மாற்றணும் நீங்க ஆசைப்படுறீங்க? இப்போ புதுசா யாராவது வந்தாங்கன்னா அந்த மக்களுடைய கருத்துக்களை இந்த நாங்க சொல்லுதோம்ல, இப்படி அடுத்தவங்க பணத்தை சுருட்டாம செய்யாம அந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும். எதையுமே அதை கூட்டுதோம், இதை நல்லது செய்தோம், நலத்திட்டம் செய்தோம், கிரைண்டர் தாரோம், மிக்சி தாரோம், கேஸ் அடுப்பு தாரோம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி எங்களுக்கு தான் விலைவாசி, எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுதாங்க. அது ஒண்ணு, எங்களுக்கு இலவசமே வேணாம், ஆனா நல்ல ஆட்சி வேணும். கண்டிப்பா. அதுக்கு நீங்க இளைய தளபதி விஜய தேர்ந்தெடுக்க போறீங்க. நன்றி. நல்லது. உங்க நினைக்கிறபடி தளபதி வந்துருவாரு. சரி, அவங்க சொன்னது வந்து தளபதி கண்டிப்பா ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்கள்ட்ட கேட்கலாம். உங்க தலைமுறை பத்தி தான் நீங்க இப்ப வந்து தளபதின்னு சொல்லி கண்டென்ட் போயிட்டு இருக்கு. அதாவது தளபதி வந்து அரசியல் இறங்கிட்டாரு, தலை வந்து கார் ரேஸ்ல இறங்கிட்டாரு.
நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவரு விஜய் வந்து அரசியல் வர்றது ஓகேவா, இல்ல அவர் படம் மறுபடியும் படம் பண்ணணுமா? உங்க படம் தான் பண்ணணும். அரசியல் உங்க தலைமுறை இனிமே எப்படியும் வேற தலைமுறை ஆக போகுது. அப்போ புதிய ஒரு ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்னா படம் ஃபீல்டுன்னு சொல்லும்போது வேற அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. அரசியல் சொல்லும்போது அது வேற. விஜய் நடிச்சாதான் படம் பாக்குங்க. அப்ப அஜித் வந்து கார் ரேஸ் போயிட்டாரு, அதை பத்தி அஜித் கார் ரேஸுக்கு போலாம், அவர் படத்துக்கு வேணாம் அப்படியெல்லாம் சொல்ல கூடாது. அப்ப நீங்க விஜய் ரசிகர் தானே? வயசு எத்தனை ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 17 வயசு. அப்ப அடுத்த வருஷம் ஓட்டு போட வேண்டிய வயசு. அப்ப தளபதி வந்தா ஓட்டும் போடுவீங்களா? கண்டிப்பா விஜய்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்குது. அப்ப நீங்க படம் தான் வேணும்னு, படத்துக்கு வந்தா படம் நல்லது, படத்துக்கு வந்தா படம் நல்லது, அரசியல் வந்தா அரசியல் நல்லது. அப்ப அஜித் கார் ரேஸுக்கு போகட்டும். ஓகே, உங்களுக்கு என்ன சொல்லுங்க, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. படம் நடிச்சா உங்களுக்கு பிடிச்ச படம்? விஜய்ல பிடிச்ச படம்? எல்லா படமுமே பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டா ஒரு படம் இருக்கும் இல்லையா? ஒரு சாங் ஏதாச்சும் விஜய் படத்துல இருந்து ஒரு சாங் நல்ல ஜில்லா ஜில்லா ரெண்டு என்ன பாட்டு? ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். இல்ல அப்ப ஏதாச்சும் ஒரு டைலாக், ஏதாச்சும் ஒரு படத்துல உள்ள டைலாக் பிடிச்ச போல இருக்கும் இல்லையா? அப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வரலாமா இல்ல படத்துக்கு வரலாமா? படத்துக்கு வந்தாதான் பிடிக்கும், அரசியல் வந்தா பிடிக்காது. அப்போ அரசியல் இப்ப இருக்கிறவங்களே அரசியல் இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, வேற ஏதாச்சும் சொல்லுங்க. சரி, ஓகே. அவங்க வந்து சொல்லியாங்க விஜய் படத்துக்கு வந்தாதான் நல்லா இருக்குமா, அரசியல் வேணாம்னு சொல்லியாங்க. எது வந்தாலும் நமக்கு ஓகே. ஆனா யூடியூப் சேனல்ல வந்திருக்கோம். கொஸ்டின் கேட்டா, இப்போ தளபதி வந்து நம்ம இந்தியாவுக்காக கார் ரேஸுக்கு போயிருக்காரு. தளபதி வந்து அரசியலுக்கு வந்து போறாரு. இதுல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவர் படம் நடிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா, இல்ல அரசியலுக்கு வர்றது இன்ட்ரெஸ்டா இருக்கா? தலை வந்து இந்தியாவுக்காக விளையாட போனது உங்களுக்கு ஓகேவா, இல்ல படத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்படுத்தீங்களா? இல்ல, அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறாரு, அது பெட்டர் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. பட் தளபதி அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நடிப்பு தான் உங்களுக்கு பிடிக்கும். எதனால அரசியல் வேணாம்னு சொல்றீங்க? விஜய் தேவையில்லை, ரொம்ப பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஆள் புதுசா வர்றது நல்லது. அப்படி புதுசா கேப்டன் ஒருத்தர் வந்தாரு, அவரை இல்லாம ஆக்கிட்டாங்க. இவரே அதே மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால இல்லாம நல்லா இருக்கும். உங்களுக்கு விஜய் படத்துல பிடிச்ச படம்? தலைவர் கூட எல்லா படமும் பாக்குறதா? எல்லா படம் பாக்குறதா? அவரோட ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் படம் இருக்கும் இல்லையா? நடிச்சதுலயே நல்ல படம் எனக்கு இதான் ஃபேவரட்னு சொல்லிட்டு ஏதாச்சும்? நிறைய படம், இந்த வேட்டைக்காரன் ரொம்ப நல்லா பிடிக்கும். விஜய் படத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பாட்டு, பிடிச்ச பாட்டு? தலைவர் பாட்டு எல்லா பாட்டும். ஓகே, வேற ஏதாச்சும்? அஜித் அவரோட படத்துல ஏதாச்சும்? இல்ல, அவர் படம் பாக்குறதா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவரை பிடிக்கும். தளபதியை பிடிக்கும். சரியா? உங்களுக்கு நீங்க தளபதியா? ரெண்டு பேருமே தளபதி ரசிகர் தான். ஓகே சார். அப்ப 2026ல அவரு எலெக்ஷன் வந்தா ஓட்டு போடுவீங்களா? வந்தா ஓட்டு போடுவீங்க. அப்ப புதிய ஆட்சி பார்க்கலாம். எல்லாரும் ஓட்டு போட்டா பார்க்கலாம். எல்லாரும் போட்டா பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, புதிய ஆட்சியை நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. சரியாண்ணா. குதிரை கழிச்ச சவுண்டா போடும்.